ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க டால்ஃபின் ஐஸ்லாண்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லாம இருக்காங்க. அதனால அவங்களோட ஒரு தாத்தாவோட ஒரு ஐஸ்லாண்ட்ல போய் வாழ்றாங்க. அவங்க தாத்தா பாத்தீங்கன்னா ஒரு மீனவர். அங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டால்ஃபின் ஃப்ரெண்டு கிடைக்குது. அதோட ரொம்ப ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க கம்யூனிட்டி எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சி போயிடுதாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களோட இன்னொரு தாத்தா பாட்டி வந்து இவங்களை நியூயார்க் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, திருப்பி அந்த ஐஸ்லாண்டுக்கு வந்தாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட மொத்த கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஒரு ஃபீல் குட்டான ஸ்டோரி பிளாட்னு சொல்லலாம். அதை பெர்ஃபார்மன்ஸ்லயும் படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஆனா கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா யார் கேரக்டருமே பெருசா இதுல யாரோடையும் மிங்கிலாய்க்கு வந்து படத்தை பார்க்க முடியல. படத்துல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சினிமோகிராஃபி சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா காமிச்சிருக்காங்க அந்த ஐஸ்லாண்ட். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படத்துல சுத்தமா சுவாரஸ்யமே கிடையாது. ரொம்ப பிளாட்டா போகுது படம். ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே பயங்கர பிளாட்டா போகுது. சுத்தமா சுவாரஸ்யமான ஒரு சீன் கூட இருந்த மாதிரி இல்ல படத்துல. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.